இங்கே கணிதத்தில் உள்ள நுட்பத்தையும் அதனால் ஏற்படும் நுண்ணறிவையும் தந்து கொண்டிருக்கின்றேன். இங்கே தரம் 3, 4, 5 மாணவர்களுக்கான ஒரு வினா ஒன்றை செய்து பார்ப்போம். உரு ஒன்று தரப்பட்டுள்ளது. இதிலே எத்தனை முக்கோணிகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் வினா. இதை எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் இலகுவாக என்பதை இங்கே அவதானியுங்கள். அதுக்குரிய அடிப்படை விடயம், ஒரு முக்கோணியின் உச்சியிலிருந்து அடிக்கு இவ்வாறு கோடுகள் வரைவோமாக இருந்தால் இதிலே பல முக்கோணிகள் தோன்றும். அதை எவ்வாறு இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம் என்றால், அடியில் இவ்வாறு எண்களை இட்டு இந்த எண்களை கூட்டுவதன் மூலம் அந்த எண்ணிக்கையை பெற்றுக்கொள்ளலாம். 3, 2, 5, 3, 6. இந்த உருவில் 6 முக்கோணிகளை பெற்றுக்கொள்ளலாம். இந்த அடிப்படை அறிவை இங்கே பயன்படுத்துவோம். பெரிய முக்கோணியை கருதுவோமாக இருந்தால் அந்த அடிக்கு இவ்வாறு கோடுகள் வரையப்பட்டுள்ளது. இந்த அடியிலே அந்த எண்களை இட்டுக்கொள்வோம். 1, 2, 3, 4, 5, 6 கூட்டும்போது பெரிய முக்கோணியிலே உள்ள முக்கோணிகள் எண்ணிக்கை வரும். 6, 5, 11, 15, 15, 18, 20, 21. இங்கே 21 முக்கோணியும். இந்த முக்கோணியை கருதும் போது இங்கே அடுக்கி இடுவோம் எண்களை 1, 2, 3 ஆகவும், 3, 2, 5, 3, 6 ஆகவும், இங்கே 6 ஆகவும். இங்கே எண்களை இடுவோமா இருந்தால் 1, 2, 3, 3, 2, 5, 3, 6 ஆகவும், இதிலே 6 ஆகவும். இங்கே எண்களை இடுவோமா இருந்தால் 1, 2, 3, 4, 4, 3, 7, 9, 10 ஆகவும். இங்கே எண்களை இடுவோமா இருந்தால் 1, 2, 3, 3, 2, 5, 3, 6 ஆகவும் அமையும். மொத்த முக்கோணிகளின் எண்ணிக்கை இங்கே 21 சக, இங்கே 6, 6, 12, இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 6. அது கூட்டுவமாக இருந்தால் 6, 2, 8, 3, 9. இங்கே 1, 2, 2, 4, 49 முக்கோணிகளை பெற்றுக்கொள்ளலாம். அதுக்குரிய சரியான விடை 2வது விடை ஆகும். நன்றி மாணவர்களே.